ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுகவுடைய கூட்டணியில அவங்களுக்கு திருவிக நகர் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இதுல என்ன காண்டுன்னு தெரியல. அன்னை திருமா திடீர்னு என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அதிமுகல இருந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு திருவிக நகரை ஒதுக்கி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, வரவேற்கத்தக்கது. ஆனா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை மிரட்டல் இருக்கு, அவங்க கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிறார். உடனடியாக டிஜிபி என்ன செஞ்சிருக்கணும், இது உங்களுக்கு எப்படி தெரியும், எதை வச்சு அதை சொல்றீங்கன்னு கேட்டு அதற்குள்ள போய் விசாரிச்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம முக்கியமான கேள்வி. என்னன்னா இது ஒரு யுக்தி வைங்களேன், தேர்தலுக்கு அண்ணன் திருமா பயன்படுத்துற யுக்தி பயமுறுத்துறது. அவங்க பெண் அப்படிங்கிறதுனால அவங்கள பயமுறுத்துறது. ஏற்கனவே ஒரு இழப்பு நடந்திருக்குது இல்லையா, தன் கணவரை பறி கொடுத்திருக்கிறாங்க, தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, அந்த பயத்தை கொடுக்கிறது. அப்ப இன்னொரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, அப்ப நம்மளும் செத்து போயிட்டா என்ன ஆகும்னு பொற்கொடி அவர்கள் பின்வாங்கணும் அப்படிங்கிறதான் திருமாவுடைய முக்கிய நோக்கம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் திருமாவளவனை விசாரிக்கணும். எதை வச்சு சொன்னீங்க, அப்ப யாருக்கிட்ட இருந்து இந்த செய்தி வருது, உங்களுக்கு எப்படி இதை நீங்க உறுதி பண்றீங்க அப்படிங்கிறத கேட்கணும். மொத்தத்துல என்னன்னா, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான்.